ஆமாங்க, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். எனக்கு பாருங்க ஊர்ல ஆமா மற்றுள்ள பெரியவர்கள் இதிகாசம் 2 கம்ப ராமாயணம் ஸ்ரீமகா பாரதம் சொல்லக்கூடிய பெரியவர்கள் இந்த சபையிலே வந்திருக்கிறார்கள். ஆமாம் அல்லவா? இவர்கள் முன்னணிகள் அடியன் ராஜேந்திரன் சிறவணங்கி கரைகோப்பி அடி வணக்கம். வணக்கம். வாழ்க்கை வாழ்க்கை மாயை என்றால் என்ன? என்ன வாழ்க்கையே மாயை. மாயை மாயையே ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை அப்படி என்று யார் நாரதரை கண்டாரே, நாரதர் பகவானை கேட்டானா, தாத்தா வாழ்க்கை என்றால் என்ன, மாயம் என்றால் என்ன என்று கேட்டாரா. பகவான் விட்டு விட்டார். மறுநாள் நாரதன் ஓடி வந்தான். மறுநாளும் கேட்டான், தாத்தா வாழ்க்கை என்றால் என்ன, மாயை அப்படி என்றால் என்ன என்று கேட்டானா. அப்படி பேசிக்கொண்டே சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இருக்கிற போது, ஏ நாரதா, எனக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் தாகமாக இருக்கிறது, எங்களை சென்று கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று தெரிவித்தாராம் பகவான் நாரதனிடம். ஆமா. அப்போ நாரதன் ஓடினார். பக்கத்துல ஒரு சின்ன ஒரு நகர். ஆமா. அந்த நகரில் சென்று ஒரு வீடு சாத்திருந்தது. அதை தட்டுகின்ற போது ஒரு அழகான யவனமான ஒரு அழகான ஒரு பெண் வந்தாள். அப்போது அம்மா, ஐயா உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்க. அப்போ கேட்கின்ற போது இவன் வந்து அந்த பெண்ணை பார்க்க, அந்த பெண்ணை இவன் பார்க்க, இப்படி ஒருவருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிற போது ஆற்றை முழுவதும் நிற்க முடிந்து விட்டது. ஆமா. முடிந்த பிறகு ஒருவருக்கு ஒருவர் காதல் உருவாக்கி விட்டது. அன்பாகிட்டாங்க. அப்படி உருவான உடனே நான் உன்னை திருமணம் செய்யப்படும் என்று கேட்டாரா. அதுக்கு அந்த பெண் ஒத்துக்கொண்டார். பஞ்சாயத்து சொல்றாங்க. இல்ல, கிடையாது. மன ஒற்றால் என ஒத்த மாதிரி. அப்படி ஒத்துக்கொண்ட பிறகு அந்த பெண்ணுக்கு இந்த நாதனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, திருமணமும் முடிந்து விட்டது. திருமணம் முடிந்த உடனே ஒரு 3 குழந்தையும் பிறந்து விட்டது. ஆமா, 3 குழந்தை பிறந்து விட்டது. 3 குழந்தைகள் பிறந்த உடனே தன்னுடைய மாமனாரை கண்டாரே, அவர் திடீரென்று மரணமாகி விட்டார். மரணமான உடனே அந்த சொத்து சுகமெல்லாம் யாருக்கு சேரும்? மருமகனுக்கு தான் சேரும். ஆமா. அப்போது அந்த சொத்து சுகமெல்லாம் அந்த வேண்டிய பொருட்கள் எல்லாம் அந்த நாரதனுக்கே சேர்ந்து விட்டது. அப்போது இவன் படுத்து நினைத்தான், என்னடா தண்ணீர் குடிப்பதற்காக ஓடி வந்தோம், ஒரு அழகான ஒரு பெண்ணை மணந்தோம், அது ஒரு 3 குழந்தையும் பிறந்து விட்டது, மாமனார் இருந்து விட்டார், நமக்கு வேண்டிய சொத்து எடுத்து விட்டது, இதுதான் வாழ்க்கையா? பரவாயில்லையே, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவன் சந்தோஷமாக என்ன படுத்து தூங்கிக் கொண்டிருந்தானா. மறுநாள் விடுந்தது. அதாவது மேகங்கள் சிவந்தை, மழைக்காட்டுகள் அதிகமாக சுமர்ந்து அல்லவா மழை விழுந்து மேற்கே வந்து என்ன தண்ணீர வந்து ஒரு ஏரியில வந்து இறம்பி அந்த ஏரி உடைத்து ஒரு ஊரே அடித்துக் கொடுத்திருக்கிறது ஒரு நதியில. ஆமா. அடித்து செல்கின்ற போது இந்த நாரதன் இருந்தான் அல்லவா, அவன் இருந்த நாடுகளும் வீடுகள் ஊர்களும் அடித்து செல்கிறது. அப்போது மனைவி மக்களை காவல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு குழந்தை தோல் மீதில், 2 குழந்தை வந்து இடுப்பில். ஆமா. மனைவி வந்து கையில் பிடித்துக் கொண்டான். எப்படியாவது அதை பிடித்து தப்பித்து நம்ம அக்கறைக்கு சென்று விடலாம், ஆத்தங்கரை தாண்டுவோம். ஆமா என்று தண்ணியில தவித்து கொண்டு சென்றான். தமிழ்ந்து கொண்டு செல்கின்ற போது அல்லவா இந்த கழுத்தில் அமர்ந்திருந்த குழந்தை, அந்த குழந்தை அது இதை தவறுகின்ற போது இந்த கழுத்தில் இருந்த குழந்தை தண்ணீர் மூழ்கிவிட்டது. ஐயோ, ஒரு குழந்தை போய்விட்டதே அப்படி என்று இப்படி தாவி பிடித்தார். இந்த 2 இடுப்பு இருந்த பாரு குழந்தை, அந்த குழந்தையும் தவறி விட்டது, அதுவும் போச்சு. கையிலே பிடித்திருந்த மனைவி இருக்கிறது. மனைவி வந்து ஐயோ குழந்தை போய்விட்டதே என்று அது அழிந்து பழுப்பிடுகின்ற போது பழிந்த உடனே அந்த மனைவி சென்று விட்டது. மனைவி சென்று விட்டது, மக்களும் போய்விட்டார், சொத்து சுகம் இருக்கிறது அதுவும் தண்ணீர் முடிவிட்டது. இவன் அதை இதை கரையாது இதை பிடித்து கொடி பிடித்து இவன் கரையேறி ஓடி வந்தான். ஆண்டவா, இறைவா, நான் அனாதையாக ஓடி வந்தேன், எனக்கு அழகான ஒரு மனைவி கிடைத்தது, ஒரு அழகான ஒரு 3 குழந்தையும் கிடைத்தது.
சொத்து சுகமும் கிடைத்தது. கடைசியில எல்லாமே இழந்து விட்டு நான் தனி மரமாக இருக்கின்றேனே. ஒரு நாள் வாழ்க்கை எவ்வளவு ஆகி போச்சு பாருங்க. ஆகி போச்சு அப்படின்னு இவன் அழுது கொண்டிருந்தானா. தண்ணீர் தருவாயா நாரதா என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா பகவான் நின்று கொண்டிருக்கிறார். ஏண்டா நாரதா, உன்னை தண்ணீர் கொண்டு வரும்படி தெரிவித்தேனே, இவன் நாளாக எங்க சென்றார் என்று இவர் கேட்டாரா. தாத்தா, என் விதியை நான் சொல்லுகிறேன் கேள். நான் தண்ணீர் மூலவருக்கு செல்கின்ற போது ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன். எல்லாம் வாழ்க்கையை பார்த்தேன். ஆமா, அந்த பெண்ணை மணந்தேன். 3 குழந்தை பிறந்தது. அதுக்கு என்னுடைய மாமனார் இறந்துவிட்டார். சொத்தும் கிடைத்து விட்டது. ஆனால் மாற்று மேகங்கள் சுமந்து மழை விழுந்து ஊரெல்லாம் அடித்து செல்கின்ற போது அந்த சொத்து சுகம், என் மனைவி, என் மக்கள் எல்லாமே ஓடிவிட்டது. நான் மட்டும் தப்பித்து அனாதையாக வந்து விட்டேன் அப்படின்னு அழுது கொண்டிருந்தானா. நாரதா, இங்க வா. வாழ்க்கை என்றால் என்ன, மாயை என்றால் என்ன தெரிவித்தாய் அல்லவா? இதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தது அல்லவா? இதெல்லாம் ஒரு மாயை. மாயை என்றால் ஒரு பொய். அப்படியே காதலிக்கு ஓடணும். எப்படி வருமோ எப்படி போகுமோ இது யாருக்குமே தெரியாது. நேற்று தரத்திலே இந்த தமிழை அமர்ந்து கொண்டிருந்தா நமக்கெல்லாம் உதவியாக யார்? மாமன் மகன் ஜெயபால் நேற்றுக்கு இருந்தார். இன்றைக்கு எப்படி அவருடைய நிலைமை பாத்தியா? அல்லவா? உங்களுக்காக கறி எடுக்க போயிட்டு இதான் மாயை வாழ்க்கை. புரிந்து கொண்டாயா? நேற்றுக்கு இருந்தவர் இன்றைக்கு கால் உடைந்திருக்கின்றார். நம்முடைய மனைவி வாழ வேண்டும், நம்ம தந்தை வாழ வேண்டும் என்று இதற்காக இவ்வளவு பாடுபடுறோம். இவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சம்பாதித்து மக்களுக்கெல்லாம் போட்ட பிறகு நம்மளால் முடியாத களத்தில் நம்ம அமருகின்ற போது நம்ம மவரக்கலை என்ன மவன் எப்பா கொஞ்சம் சாப்பாடு கொண்டாப்பா, உனக்கு வேலை இல்ல. சம்பாதிக்கின்ற போது அவன் சாப்பிட்டான். ஆனா உட்கார்ந்து இருக்கின்ற போது அவன் கேட்க மாட்டான், கொடுக்க மாட்டான். போட அவனுக்கு சோறு இல்ல. ஒண்ணு வாழ்க்கையாடா, இது வாழ்க்கையாடா சொல்றான். முடியாத ஆளு நீ பாடுற. எப்ப உன் பேர பிள்ளை, உன் மாமன், உன் மவள, உன் பொண்டாட்டி எல்லாம் நிறுத்திட்டு நீ பாடுற. ஆமா, இது மாயமான வாழ்க்கையாடா. ஐயா வாழ்க்கையாடா, மாயா உலகில் மதியத்தினார் நாட்டில நான் பிறந்தேனோடா. மாயமான வாழ்க்கைடா. இந்த வாழ்க்கையில வந்தது உலகத்தை நம்ம ஏண்டா பிறந்தோம். அப்படி பிறந்தாலும் நம்ம நல்ல ஞானத்தோட வாழணும், ரோசத்தோட வாழணும். என்ன நினைக்கிற மானகின கொஞ்சம் இல்ல பார்த்தாங்க மம்மி பிறந்த தாலியா இருக்குன்னாவோ மானத்தோட வாழணும். இதை விட செத்து போடணும் அப்படின்னு நீ நினைப்பியா? மானகின கொஞ்சம் இல்ல பார்த்தாங்க மம்மி பிறந்த தாலியா இருக்குன்னாவோ தண்ணி முண்டு எடுத்து தெளிக்கின்ற போது கை தவறி கீழே விழுந்து விட்டார். அந்த பாண்டா அதோட முடிஞ்சு போச்சு. அது போல நம்மளுடைய உடம்பு இதை கோழமா செய்த பாண்டமாடா. உடல நம்பி நீ கொடிய கர்வா நாட்டில நீ கொல்லாதோடா. கொஞ்சம் மண்ணமா இல்லாத விட்டார் கொண்டையில் போட்டாட மண்டையில் சாவா.
தெரியும். எல்லாம் நினைச்சு 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 சொல்லி சொல்லி அழுவாங்க. அப்படி ஆ. இந்த கேவலமான இந்த வாழ்க்கை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை ஒரு மாயை, ஆமா. இந்த மாயமான ஒரு வாழ்க்கை வைத்துக் கொண்டு ஆ. பொய் சொல்வது, திருடுவது, அகரா சொல்வது, அடுத்த குடும்பத்தை கெடுப்பது, ஆம். அதரமும் பேச்சு வந்து வாழ வார்த்தை இருக்கின்ற போது ஆ. அதரமான வார்த்தைகள் இருக்க பேசிக் கொண்டிருப்பது, போதை போதை மது மாது, ஆமா. இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு அடுத்த உடல் ஒருவன் சண்டை சேச்சு ஒரு பெண் மகா என்றால் பெரிய பாரண்டால் உலகம் அதிமென்றால் யுத்தம் ஸ்ரீ மகா பாரதத்தில் ஒரு பிரபாகி, அதாவது பாஞ்சாலி திருக்கல்யாணம் என்றும் பாஞ்சாலி திருக்கல்யாணம் திரௌபதி வில்வளப்பு என்றும். ஆமா திரௌபதி வில்வளப்பு சரிதான். பாஞ்சாலி பாண்டவர்கள் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாணத்தை நினைக்கின்றோம். ஆமா. இதில் வந்து இசைப்பிழை, தளத்தின் பிழை, ராகத்தின் பிழை, சொல் பிழை, பொருள் பிழை, எத்தனை பிழைகள்லாம் இருக்கு செய்யும். ஆமா. அப்படி குற்றத்தை மன்னித்து குணத்தை கை கொடுக்கும்படியாக மிக தாழ்ந்த வணக்கத்தோட கேட்டுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். தலைமை யாரு வருகின்றார்? யாருங்க? பாஞ்சால தேசத்தை அணுவரக்கூடிய துருபதனை கண்டாரே. துருபதன் சபைக்கு வருகின்றார். அவரால் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருகின்றேன். வணக்கம்.